விஜய் அண்ணா இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுவார்னு நினச்சி கூட பார்க்கல. ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் கரூரில் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒன்று நடைபெறுது. அதுக்காக தான் போயிருக்காரு. அது எதுக்காகன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2025 செப்டம்பர் மாதம் தான் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம். கரூரில் கூட்ட நெரிசல் காரணத்தினால 41 உயிர் போயிடுச்சு. அந்த நிகழ்வுக்காக தான் இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா கரூருக்கு சென்றிருக்காரு. அவரோட உரையை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு, நிறைய ஃபீல் பண்ற மாதிரி வழிகள்ன்றது இருக்குது. என்னதான் இவ்வளவு பெரிய உச்சத்துல நான் இருந்தாலுமே நிறைய கஷ்டங்கள்ன்றது எனக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு. அது என்ன காரணம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எதையும் சொல்லல, சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதை தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா, அதெல்லாம் தாண்டி கரூர்ல நடந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய வேதனை அளிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படி அவர் பேசக்குள்ள நமக்கே லைட்டா ஃபீல் தான் ஆகுச்சு. அதுக்கப்புறம் அவரை தப்பா பேசினவங்க எல்லாருக்கும் ரிப்ளை செமையா கொடுத்திருந்தாரு. அவர் அந்த டைம்ல அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு அவர் வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு அப்படின்ற பேர் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு. அதுக்கான ரிப்ளை எல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டாரு தரமா. அது மட்டும் இல்லாத பல தரமான பதில்களை வச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை மனசளவுல நிறைய வழிகள்ன்றது எனக்கும் இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஃபீல் ஆன விஷயம் தான். இதெல்லாம் சீக்கிரம் சரியாகிடும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் எல்லாமே என்ன சரியாகிடும்னு நம்புவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன தகவல்லாம் வருதுன்றத. வீடியோ பற்றி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.